உங்கள் விஜய். வந்தனா, என்னாச்சு? ஏன் இப்படி குதிக்கிற? எப்படி உன்னால மட்டும் இப்படி சாதாரணமா பேச முடியுது? ராத்திரி பூரா நீ இங்க இல்ல. உனக்கு தெரியுமா, ஆதிக்கு உடம்பு சரியில்லை. உன்னை காண்டாக்ட் பண்ண நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? வந்தனா, நான் மும்பைக்கு பிசினஸ் பண்ண வந்திருக்கேன். ஏற்கனவே அந்த அர்ஜுன் டீலை கெடுத்து விட்டு போயிட்டான். நானே செம்ம கடுப்புல இருக்கேன். கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நேத்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் சகஜம் தானே? ஃபாரினர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம என் போன் சைலண்ட்ல இருந்தது. மீட்டிங்ல போன் அட்டெண்ட் பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்ற? பிசினஸ் தூக்கி போட்டு வர சொல்றியா? ஓ, ராத்திரி பூரா நீ அவங்க கூட தான் இருந்தியா? உன்னை பாரு, ஃபுல்லா குடிச்சிருக்க. அசோக், எல்லா பிசினஸ்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்காக நீ இப்படி குடிச்சிட்டு சுத்தணும்னு அவசியம் இல்ல. வந்தனா ப்ளீஸ், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். லிசன், நாம சென்னைக்கு போலாம். ஆதிக்கு உடம்பு சரியில்லை, உடனே டிக்கெட் போடு. அவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறான்? இன்னைக்கு இங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நாளைக்கு கோவா போறோம். அந்த காத்து பட்டா எல்லாம் சரியா போயிடும். அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். அந்த அர்ஜுன் முன்னாடி நின்னு ஐ அம் சோ டயர்ட். அசோக், நீ இருக்க பாரு. மிஸ்டர் அர்ஜுன் ஆதியை செக் பண்ணிட்டு வர சொன்னாரு. யா, அவன் உள்ளதான் படுத்திருக்கான் டாக்டர். வாங்க. சுகன்யா, தோ வரேன். மாமா டிக்கெட் கிடைச்சிருச்சு. கிளம்பலாமா? என்னங்க, என்னாச்சு? டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். வாரம் கடைசியாச்சே, டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எல்லார் மனசும் கஷ்டமா இருக்கும்போது கரெக்ட் டைமுக்கு டிக்கெட் புக் பண்ணி எங்க மூடெல்லாம் மாத்திட்டீங்க. அத்தை, என்ன மன கஷ்டம்? இல்ல சுகு, அப்பா. சொல்லுமா. பொம்பளைங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். இதெல்லாமா போய் கேட்டுட்டு இருப்பீங்க? வாய் முடிச்சுமா. சாரிமா. பேசாதுன்னு சொல்றேன்ல. சரி, நீங்களா உட்காந்து அப்புறமா ஃபீல் பண்ணுங்க. சினிமாக்கு டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். வா, வாங்க போலாம். என்ன சுகன்யா மாமாக்கு எதிர்க்க இதெல்லாம்? இல்லங்க, மனசு கஷ்டமாவே இருந்துச்சு. என்ன சுகன்யா, அத்தை தான் மாமாக்கு எதிர்க்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. சாரிங்க, ஏதோ உளறிட்டேன். ஐம் வெரி சாரி. என்னங்க, பிரியாக்கும் சேர்த்து தானே டிக்கெட் எடுத்திருக்கீங்க? இத பாரு, அவங்க நம்மளை எப்படி வேணும்னாலும் நினைச்சிருக்கலாம். பட் நமக்கு அவங்க என்னைக்குமே தேவை. நமக்கு அவங்க நிறைய உதவி பண்ணிருக்காங்க. என்னைக்குமே நாம அவங்க பண்ண உதவியை மறக்க கூடாது. சரி, நீ போயிட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. மாமா, கார் எடுத்து வச்சிட்டேன், போலாமா? உன் அண்ணியோட டிக்கெட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓ சரி, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அண்ணி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இருங்க, கிளினிக் பண்ணி பார்க்குறேன். ஹலோ, பிரியா மேடம் இருக்காங்களா? அவங்க கிளம்பிட்டாங்களே. கிளம்பிட்டாங்களா? குடு. ஹலோ, அங்க ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களே, அவங்க இருக்காங்களா? யார், அனுவா? அவங்க தான். அவங்களும் டாக்டர் மேடத்தோட தான் கிளம்பி போனாங்க. அப்படியா? எப்போ? இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் 2 பேரும் ஒண்ணா கிளம்பி போனாங்க. ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு மாமா? கிளம்பிட்டாங்களா? இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ கீழே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி மாமா, கீழே இருக்கேன். என்னது இது?
ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுதே. அனு இவகிட்ட ஏதாவது உளறிட்டானா? பிரியா வேற ஏற்கனவே நம்ம மேல செம டென்ஷன்ல இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா என் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில வந்துருமே. ஈஸ்வர், ஏதாவது யோசி. திங்க் சம்திங். யோசிச்சே ஆகணும்டா. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். ஆதி, நைட் நல்லா தூங்குனியா? ஆதிக்கு வயிறு முன்னோட இப்ப பெட்டர். சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம். ஓகே டாக்டர். லைட்டா தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது. ஹெவியா எதுவும் கொடுத்துறாதீங்க. ஆதி நைட் நல்லா தூங்குனானா? நான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன் டாக்டர். அவன் நல்லா தூங்குனான். அர்ஜுன் சொன்னாரு நேத்து நைட் அவருங்க தான் இருந்தாராமே. கண் முழிச்சு பாத்துக்கிட்டாராமே. ஆமா டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே, நான் கிளம்புறேன். அசோக், ஸோ நேற்று ராத்திரி ஃபுல்லா அர்ஜுன் இதே பெட்ரூம்ல தான் இருந்திருக்கான். இப்ப எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஆதிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல. உன்னோட மொபைல் நாட் ரீச்சபிள் இருந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பார், அர்ஜுன் ஆதியோட அப்பா. ஓ, இப்போ திடீர்னு அப்பாவாயிட்டாரா? ஆதியை கண்ணால கூட பார்க்க கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்தியே, அதெல்லாம் சும்மா காமெடியா? பிளடி அர்ஜுன், என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு பாக்குறியா? முதல்ல என் பிசினஸ்குள்ள வந்தான், இப்போ என் பெட்ரூம்குள்ளே வந்துட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை நான் பாத்துக்கிறேன். அசோக், அசோக், அசோக்! Oh God. என்ன மனோஜ், அவங்களோட படத்துக்கு போலியா? கார்ல இடம் இல்ல மாமா, அதான் பைக்ல போறேன். ஓ சரி, இந்த டிக்கெட்ஸ். நீங்க வரலையா? குழந்தைக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வான்னாங்க. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். நான் என்ன வெயிட் பண்றேன் மாமா. ஏய், டிக்கெட்ஸ் உன்கிட்ட இருக்கு. முதல்ல நீ அவங்கள கூட்டிட்டு போ. அப்புறம் நீங்க எப்படி வருவீங்க? நான் ஆட்டோ கிட்ட ஏதாவது புடிச்சிட்டு வரேன்டா. நீ போ. சரி, சீக்கிரம் வந்துருங்க. பிரியா, இட்ஸ் கெட்டிங் லேட் பிரியா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நீங்க வந்ததும் உங்களை நான் அப்படியே மனசு விட்டு பேசணும் பிரியா. கம் ஃபாஸ்ட். ஈஸ்வர், ரிலாக்ஸ்டா குடிடா. பிரியா வந்ததும் நீ ஒரு மூட கிரியேட் பண்ணணும். பொறுமை குடி. பிரியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெய், வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இப்பதானே சொன்ன அர்ஜுன், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நான் எதுக்கு கேட்டேன்னா, நேத்து நைட்டு பிரியா கூட சரியா பேச முடியல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அர்ஜுன், நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணி நல்லா தான் இருக்காங்க. ஆனா அண்ணி கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தாங்க. அவங்க எதுவும் சொல்லல. ஆன்ட்டி கிட்டயும் கேட்டேன், எல்லாரும் நல்லா தான் இருக்குன்னு ஆன்ட்டியும் சொன்னாங்க. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் திரும்பவும் போய் ஈவினிங் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், இன்னைக்கு நைட் நான் வந்துடுவேன். 1 AM இஸ் தி அரைவல். வண்டியை மட்டும் அனுப்பிச்சிரு. ஓகே? ஓகே அர்ஜுன், கரெக்ட் டைம் வண்டி அனுப்பிடுறேன். ஓகே, பாய்.
ஏய் உனக்கெல்லாம் மேனஸே இல்லையா? நீ பாட்டுக்கு என் ரூம்குள்ள வர? மிஸ்டர் மேனஸ் வெங்காயம், நேத்து நைட்டு என் ரூம்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்திருக்க. அடச்சி வாய மூடு. உன்ன மாதிரி கீழ்த்தரமான ஆளு இந்த மாதிரி கீழ்த்தரமா தான் யோசிக்க முடியும். நேத்து நைட்டு ஒரு ரூம்குள்ள போனது என் பையனுக்காக, புரிஞ்சுதா? நல்லா நடிக்கிற. நேத்து நைட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்காக ஆதிக்கு உடம்பு முடியாத மாதிரி பண்ணிருக்கீங்க. இந்த சாக்கா வச்சு நீங்க 2 பேரும் ஒன்னா தங்கிருக்கீங்க. நல்லா பிளான் பண்றீங்க. உன் புத்தி அப்படித்தானே யோசிக்கும். போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளு நேத்து என்ன நடந்துச்சுன்னு. அர்ஜுன், எனக்கு நல்லா புரியுது அர்ஜுன். உனக்கு என் மேல பொறாம. நீ எனக்கு ஈக்குவல் ஆகணும்னு ஆசைப்படுற. அது சரி, நான் உனக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? உன் வைஃப், சாரி உன் எக்ஸ் வைஃப் என்கிட்ட வந்து 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்துல என்கிட்ட இருந்து எதுவுமே மீட் எடுக்க முடியல உன்னால. உனக்கு ஒரு விஷயம் தெரியல அசோக், அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே வளர்ந்துட்டு வரேன். நீனும் அவ கூட ஒரு 6 மாசம் இருந்தேன்னு வச்சுக்கோ, மொத்தமா புடுங்கிட்டு போயிடுவா. இப்பவே பரிதாபப்பட்டு உனக்கு ஒரு 40% பிச்சை போட்டிருக்கேன். சரி, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, நான் வீட்டுக்கு போகணும்ல. தாலி கட்டின பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லையே. அவர் சைக்கிள வாடகைக்கு எடுக்கிற மாதிரி ஹையர் பண்ணி வச்சிருக்க. சோ நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. இல்லனா அந்த 40% பிச்சை போட்டிருக்கல, அதையும் நானே இன்வெஸ்ட் பண்ணி உன்னை வேணான்னு சொல்லிடுவேன். கிளம்பு. அர்ஜுன், நீ மிரட்டுறதுனால பொய்யெல்லாம் உண்மையாயிடாது. அசோக், எதுக்கு இப்ப அனாவசியமா கோவப்படுற? உனக்கும் வந்தனாக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா தானே போகுது. என்னோட மேரிட் லைஃபும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அர்ஜுன், எதுக்கு நடிக்கிற? உன்னோட கல்யாண வாழ்க்கையே ஒரு டீல்னு எல்லாருக்குமே தெரியும். You're right அசோக், டீலா தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்போ ஸ்லைட்டா ஃபீல் வந்துருச்சு. என்ன பாக்குற? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளுக்கு பொண்டாட்டிங்கிற ரிலேஷன்ஷிப் கூட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையோட நின்று போயிடும்ல. உனக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன தெரியும் அசோக்? ஒன்னும் தெரியாது. அதுக்காக நான் உனக்கு கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல. போ போ உன் கேர்ள் ஃப்ரெண்டோடவே சண்டை போடு. ஏன்னா ஆம்பளைங்க கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. லீவ். You are trying to reach is currently switched off. பிரியாவோட ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? She is okay? ஏய் அசோக், என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். இந்த மாதிரி பிரியா உன் புருஷனும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் நைட்டு ஃபுல்லா ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தாங்க. ஆனா தப்பு பண்ண மட்டும் அவங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லுவோம். இத கேட்ட உடனே அங்க என்ன மாதிரியே அவ்வளவு சந்தோஷப்படுவாள. இங்க பாரு அசோக், இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள சண்டை மூடுறதுக்கு நீ என்னென்னமோ பிளான் பண்ணிருக்க. அப்பெல்லாம் நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இப்போ ஏன் பேர் கெட்டு போயிடும்? ஏன் இப்படி பண்ற? அட, கெட்ட பேரா உனக்கா?
வந்தனா, who are you? What are you? நீ மிஸ்ஸஸ் அசோக்கும் இல்ல. உனக்கோ எனக்கோ கல்யாணம் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. உனக்கு இருக்கு? நீ மிஸ்ஸஸ் அர்ஜுனும் இல்ல. சோ ஒரு நைட்டுக்கு நீ அர்ஜுன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்க. ஸ்டாப் இட் அசோக். உனக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு நடுவுல அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு. வந்தனா, என்னால நம்ப முடியாது. ஏன்னா நான் அர்ஜுன் கிடையாது. நீ அவன் ஒய்ஃபா இருந்தப்ப டே அண்ட் நைட்டா நீ என் கூட தான் இருந்திருக்க. இப்போ அவனோட ஸ்டார் நீ ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட். உன்னால எப்படி இவ்ளோ சீப்பா திங்க் பண்ண முடியுது? கெட் லாஸ்ட். The number you are trying to reach is currently switched off. பிரியா போன் ஏன் ஆஃப்ல இருக்கு? நோ ப்ராப்ளம். அடுத்து யாருக்கு பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விஷயத்துல நான் அந்த பொண்ணை தான் குத்தம் சொல்லுவேன். பொம்பளைங்க வாயை மூடி சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதான் சாக்குன்னு ஆம்பளைங்க கிளம்பிடுறாங்க. அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இத பத்தி அவ பேசியே ஆகணும். கடவுளே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை பத்தி வீட்ல யார்கிட்டயாவது சொன்னா மொத்த குடும்பமும் சதறி போயிடும். ஆனா ஆனா எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இல்ல, சொல்லாம விட்டா விஷயம் வேற மாதிரி ஆயிடும். இல்ல, ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இதுல உங்களுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டது நான் தான். அவன் தான் என்ன அந்த ஆஃபீஸ்ல செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டான். இது வீட்ல சொன்னா என்ன ஆகும்? வேணும்னா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கட்டுமா? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சின்ன குழந்தை இருக்கா, சுகன்யோட ஹஸ்பண்ட் வேற. கொடுக்குறேன், இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நாளைக்கு அவங்க கிட்ட இதை பத்தி பேசணும், அவங்க கிட்டயும் பேசணும். ஆனா அவங்க கிட்ட தனியா பேசக்கூடாது. அவங்க கிட்ட என்னைக்குமே தனியா போய் பேசக்கூடாது. சுகன்யாவையும் அத்தையும் கூட வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட பேச முடியும். பிரியா, ரிலாக்ஸ், பேசலாம். அவங்க கிட்ட தெளிவா பேசிடலாம். எவ்வளவு தூரம் சொன்னாலும் அத்தையும் சுகன்யாவும் என் பேச்சு நம்பல. காது கொடுத்து கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சே ஆகணும். என்ன இன்னும் காணோம்? இவ்வளவு அமைதியா இருக்கு. அத்தை, சுகன்யா,
மனோஜ் அத்தை சுகன்யா எங்க போனாங்க எல்லாரும்? எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணோம். யாருமே இல்லாத வீட்ல யார பிரியா தேடுற? தேடாதே, தொலைந்து போவாய். என்ன பயந்துட்டீங்களா? இது ஒரு நாவலோட டைட்டில். எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் படத்துக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணாங்களா? ஆனா நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சான். அதான் உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க.